இன்னைக்கு வந்து யாசின் சூறா பத்தி பார்ப்போம். யாசினுடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, யாசின் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பாலருக்கு யாசின் வந்து ரொம்ப அறிமுகமான ஒரு ஆயத்து. யாசின் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் வீடுகளில் யாசின் நிறைய ஓதுறது உண்டு. யாசின் ஓதுனா பரக்கத்து வரும், நன்மை கிடைக்கும். இத்தனை யாசின் ஓதணும், அத்தனை யாசின் ஓதணும். அதாவது வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுறது, வெள்ளிக்கிழமை ராவு, புதன்கிழமை ராவு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் நம்ம வந்து ஒரு 40 யாசின் ஓதணும், 7 யாசின் ஓதணும், 3 யாசின் ஓதணும். இப்படி நிறைய வந்து யாசினுக்கான ஒரு தனிச்சிறப்பை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஒரு யூடியூப்பை திறந்தா போதும், அதாவது சோசியல் மீடியா திறந்தா இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு இது போட்டோம்னா யாசினை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதில் பெண்களும் சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா தாடி வச்சு தொப்பி வச்சவங்களும் இமாமான்னு தெரியல. ஏன்னா நிறைய தாடி வச்சுருக்காங்க, தொப்பி போட்டிருக்காங்க. இமாம் ஏன்னா பார்க்கணும் அப்படி தானே, தாடி தொப்பி வச்சாலே இமாம். தாடி தொப்பி வச்சவங்களே இமாம் கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருமே தாடி தொப்பி வைக்கிறாங்க, முஸ்லீம்னு அடையாளத்துக்கே தாடி தொப்பி வைக்கிறாங்க. அப்போது வந்து இதில் யார் இமாம் பள்ளியாசில் பார்த்தா இமாம் தெரியும். பள்ளியாசில் போயிட்டு யார் தொழு வைக்கிறோம் அவளை பார்த்தா இமாம் தெரியும். மற்றபடி நம்ம யாரையும் அடையாளம் கண்டு முடியாது, அடையாளம் பார்க்க முடியாது. தாடி வச்சு தொப்பி வச்சவங்க எல்லாமே இஸ்லாம் வந்து இமாம் ஆயிட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி யூடியூப்பை திறந்தோம்னா இல்லை ஃபேஸ்புக்கு எதை பார்த்தாலும் சரி, இந்த யாசின் சூறா பற்றி தனிச்சிறப்பை பற்றி நிறைய சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த வந்து குர்ஆனுடைய இருதய பகுதியாக, குர்ஆனுடைய இருதயம் அப்படின்னு சொன்னால் அது யாசின் சூறா. அதாவது யாசின்றது அது குர்ஆனில் 36 அத்தியாயம், அது 82 வசனம் இருக்குது. இது வந்து குர்ஆனுடைய இருதய பகுதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆயத்துல் குர்சி, இக்லாஸ், இப்படி தனித்தனியாக ஆயத்து சொல்லி மக்களை சிந்திக்க விடாமல் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஏற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஓதுறது, காலைல வந்து கடை திறக்கும் போது ஓதுறது, அப்புறம் வீட்டில் வந்து பரக்கத்துக்காக ஓதுறது, மௌத்தா போனவங்க தலைமாட்டில் உட்காந்து ஓதுறது, ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய தலைமாட்டில் உட்காந்து யாசின் ஓதுறது. அப்புறம் ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அந்த யாசின் ஓதுனா நன்மையாக நடக்கும். யாசினுடைய அந்த சூறாவை, அதாவது அந்த அந்த ஆயத்தை அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது கடைகளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் ஒட்டி வைக்கிறது, வாகனத்தில் ஒட்டி வைக்கிறது. அந்த யாசினை ஃபோட்டோவை மாட்டி ஃப்ரேம் மாட்டி வீடுகளில் மாட்டி வைக்கிறது, கடைகளில் மாட்டி வைக்கிறது. அதுக்கு ஊதுபத்தி கொளுத்தி அதை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் யாசின் சூறா வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியாசிரியர்களையும் விற்பாங்க. தொழுகைக்கு போகிறவங்க நினச்சாங்கன்னா வெளியே விற்றுட்ருப்பாங்க, நிறைய புத்து விற்பாங்க. அதில் யாசின் சூறா நிறைய ஓதும், அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை திறந்து பார்த்துக்கிட்டு யாசின் ஓதிக்கும். அதே மாதிரி வீடுகளில் ஏதாச்சும் பாத்தியா ஓதணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சடங்கு. அதனால் அது என்ன செய்வாங்க, இமாமையோ அல்லது வந்து மோதினாரையோ இல்லைன்னா யாராவது ஓத தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் யாசின் ஓதுங்க அப்படின்னு 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து யாசின் ஓதெல்லாம் இருக்குது. அவங்களும் வந்து ஓதி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓதும்போது நமக்கு தெரியும் எப்படி ஓதுறாங்க. அதாவது அவங்க ஓதும்போது ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கடன்னு ஓதுவாங்க. சுற்றி உட்காந்துருக்கவங்கலாம் வந்து ஓதி முடித்தோன்னா ஆமின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்படி கடைகளையும் சரி, காசு கொடுத்து இந்த யாசின் வாத சொல்கிறது, ஃபாத்தியா வாத சொல்கிறது, மௌலூத் வாத சொல்கிறது, இதெல்லாம் தனித்தனி நிறையா இருக்குது. இப்படிக்கு யாசின் மட்டும் பார்ப்போம். குர்ஆனில் வந்து யாசினை பற்றி அல்லா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், யாசின் சூறா பற்றி. அப்போ வந்து குர்ஆனுடைய இருதய பகுதி யாசின். இதில் என்னென்னா, எதை சொன்னாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கையோட எல்லாத்துக்குமே அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் எதை சொன்னாலும் நம்ம மறுக்கக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது. ரசூல் எது சொன்னாலும் மறுக்கக்கூடாது, நிராகரிக்கக்கூடாதுங்கிற அந்த உள்ளட்சம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எதை சொன்னாலும் ரசூல்லா பேரால சொல்ல வேண்டியது. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், உள்ளட்சம் இல்லாமல், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, கேட்டுட்டு இருக்கானே,
தீர்ப்பு நாளுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமேங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லை. தாடியும் தொப்பி வச்சுட்டு யூடியூப்ல நிறைய நிறைய பேர், யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்களும் தெரியாது. எத்தனை பேருக்கு வந்து முழுசாக கொரோனா தெரியும், எத்தனை பேர் ஃபுல்லாக படிச்சிருக்காங்கலாம் தெரியாது. ஏதோ அந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்காகவோ அல்லது லைக் வாங்குறதுக்காக ஏதோ ஒன்று ரொம்ப அப்படியே, ஏன்னா எல்லா மனிதனும் பலகீனம் இருக்கு. எதையா ஒன்று செஞ்சு நம்ம வந்து நன்மை அடைஞ்சிட முடியாதா, எதாவது ஒன்று செஞ்சு கஷ்டம் போயிடாதா, துன்பம் போயிடாதா, நோய் போயிடாதா அப்படிங்கிற பலகீனமான மனிதர்கள்ட்ட அல்லாஹ் பக்கம் திருப்பதை விட்டுட்டு இறைவன் பக்கம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு, நீ இதை ஓதுனா நன்மையா இருக்கும், அதை செஞ்சா நன்மையா இருக்கும், இதை செஞ்சா நன்மையா இருக்கும் அப்படி குர்ஆனை வந்து அரபில ஓதணும். அது அரபில ஓதுனா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு 10 நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து அல்லாஹ்வுடைய பேர் 99 இருக்கு. அல்லாஹ்வுக்கு பேர் எத்தனை? 99 பேர் இருக்காம, அது ஓதுனா நன்மை இருக்கும். அடுத்து ஆயத்தில் குருசி, அடுத்து இக்லாஸு, அடுத்து வந்து யாசின் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இது யாசின் ஓதுனா இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி யாசினை பற்றி ரொம்ப சிறப்பாக நிறைய பேசிட்டு இருக்காங்க. எப்போ குர்ஆன்ல ஒரு ஆயத்தை மட்டும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சுன்னா மற்ற ஆயத்தில் வந்து சிறப்பு இல்லாமல் போயிருமா? 114 அத்தியாயம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த யாசின் சூரா வந்து 36 அத்தியாயம், அதில் 82 வருஷம் இருக்குது. இது என்னைக்காச்சும் தமிழில் படித்து பார்த்துருக்கோமா? சிந்திச்சிருக்கிறோமா? யார் சொன்னாலும் கேட்டு போகிறோமே, அவங்க தான் நம்மளை வழிகெடுக்கிறாங்க, நம்மளும் வழிகெடலாமா? எல்லார் கையிலையும் குர்ஆன் இருக்குது, இன்னைக்கு தமிழாக்கம் வந்துருச்சு. நாம் என்ன ஓதுறோம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படி வாழ்கிறோமா? அந்த பயம் வரணுமா? இந்த வழிகெடுக்கிறது கூட்டத்தார் பின்னாடியே போயிட்டே இருந்தால் நம்மளும் சேர்ந்து அவங்களோட தானே போக வேண்டியது இருக்கும். அல்லாஹ்க்கும் அல்லாஹ் பேராலையும் ரசூல் பேராலையும் குர்ஆன் பேராலையும் இட்டுக்கட்டப்பட்டக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டாமா? ஒரு சோசியல் மீடியாவில் போடுறோமே, இதனால் எத்தனை பேர் வழிகட்டு போவாங்க, எத்தனை பேர் சிந்திக்காமல் அப்படியே மூடத்தனமாக பின்பற்றுவாங்களே, இத்தனை பேருக்கு நம்ம சாட்சியாளர் ஆயிடுவோமே. யார் ஒரு நன்மைக்கு சிபார் செய்கிறாரோ அது போடு நன்மை எல்லாம் கொடுப்பேங்க, யார் ஒரு தீமை செய்வாரோ அது போன்றே உங்களுக்கு கொடுப்பேங்க. அந்த பயம் வேண்டாமா? வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனா இருக்குன்னு சொல்றானே. ஒரு பெருமை, அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. பெருமையை உள்ளுக்குள்ளே வச்சு அடக்கிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குர்ஆன் நல்லா தெரியும் எங்களுக்கு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படியே ஃபாலோ. அதே மாதிரி அதை பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் விடுவாங்க, வெறும் ஒன்றும் இல்லை மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அதை போட்டு போட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க சிந்திக்கணுமா, அவங்க சொல்கிறது சரியா, அது குர்ஆனில் இருக்குதா, இதெல்லாம் வந்து சிந்திக்கவே மாட்டாங்க. எந்த மார்க்கத்தில் மூட நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்கிறோமோ அந்த மார்க்கில் மூட நம்பிக்கை அதிகமாகிட்டே போகுது. எந்த மார்க்கத்தில் பிரிவினை கிடையாதுன்னு சொன்னாலும் இந்த மார்க்கத்தில் பிரிவினை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எந்த மார்க்கத்தில் சடங்கு கிடையாது அந்த மார்க்கத்தில் சடங்கு அதிகமாகிட்டே போகுது. என்ன காரணம் இதுக்கு? இப்போ அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், தூதருடைய வழிகாட்டுதல் சரியாக புரிஞ்சிக்காமல், குர்ஆனை படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல், தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்துட்டு இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு பள்ளியாசிலையும் இமாம்கள் சொல்லணுமா இல்லையா, இப்படி நீங்கள் வந்து வழிகட்டு போயிடாதீங்க, இந்த மாதிரி நிறையா வந்து சோசியல் மீடியாவில் பெருமைக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இப்படி வந்து வழிகெடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் குர்ஆனை படிங்க, சிந்திங்க, உணருங்க, யார் எதை சொன்னாலும் குர்ஆனை எடுத்து பாருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயன் பண்ணுறாங்கல்ல, மற்ற நாள் 5 வேளையும் பயன் பண்ணலாம்ல, வெள்ளிக்கிழமை தான் பயன் பண்ண அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வந்து மனிதர்கள் கூடுறாங்களோ ஒன்று கூடும் போது சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து சொல்லலாம். குர்ஆன் இப்படி சொல்லப்படுது, குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் குர்ஆன் எடுத்து படிங்க, சிந்திங்க, உணருங்க. யார் எது சொன்னாலும் மூடத்தனமாக கேட்காதீங்க, யார் சொன்னாலும் சடங்காக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இமாமுடைய வேலை என்ன? வழிகாட்டல் தானே. இமாம்னா வழிகாட்டி, அவங்க அதை சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொரு பள்ளியாசல்லையும் அதான வேலை. அந்த வழிகாட்டக்கூடியவங்க சரியாக வழிகாட்டணுமா இல்லையா? ஏதோ தொழுகை வச்சுட்டோம் போயிட்டோம், ஒரு சடங்கை பண்ணிட்டோம் போயிட்டோம்னு கிடையாது. இல்லை, இந்த குர்ஆனை எப்படி தூதர் வந்து முகமது நபி எப்படி இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தாங்க, அந்த தூய்மையோடு இது போய் எல்லாத்தையும் போய் சேருதான்னு பார்க்கணுமா இல்லையா? அவங்க அல்லாஹ் தனக்கு வஹியா அறிவித்த, உணர்வாக அறிவித்த, உள்ளச்சத்தோட கொஞ்சம் கூட மறைக்காமல் ஒளி மறைவில்லாமல் இந்த வேதத்தை கொண்டாந்து மக்களிடத்தில் சேர்க்க வேண்டிய அவங்க கடமையாக இருந்து சேர்த்தாங்க. அந்த குர்ஆன் திருப்பி மக்கள்கிட்ட தூய்மையாக போய் சேருதா, இடைச்சொற்கள் எல்லாம் போய் சேருதா, இது மக்களை உள்ளச்சத்தை அதிகரிக்குதா,
உணர்வு அதிகரிக்குதா, பயபக்தி அதிகரிக்குதா, நன்மையின் பக்கம் தான் வழிகாட்டிட்டு இருக்கா, அல்லது இதை மூடி மறைச்சு இதை இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? இது யாருடைய கடமை? இதை பார்க்கக்கூடிய வேண்டுமே, யாரெல்லாம் தன்னை இமாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடமை இருக்கா இல்லையா? ஆனா இங்க இத்தனை பிரிவுகள் ஆகி போச்சு. இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்ப ஒரு இவன் ஒருவன் தான் ஏற்றுக்கொண்ட சமுதாயம், தூதரை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், வேதம் தன்னுடைய வேதம், இறைவனால் இறக்கப்பட்ட வேதம், இதுக்கு எந்த மறுப்பு தெரிவிக்காத கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் இவ்வளவு பிரிவினையா இருக்கு? இந்த பிரிவினை தானே இவ்வளவு குழப்பத்துக்கு ஆளாகுது. நம்ம அடுத்தடுத்து அதை பார்ப்போம். முதல் யாசின் சூரா பார்ப்போம். அத்தியாயம் 36ல் 1. குர்ஆன்ல ஒவ்வொரு சூறா, குர்ஆன் மட்டும் கண்ணியமானது, எல்லாத்துக்குமே சிறப்பு, ஒவ்வொரு ஆயுதம் சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு வசனத்துக்கும் சிறப்பு இருக்கு, அதில் ஒவ்வொன்றிலையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கு. இந்த குர்ஆனுக்கு நீங்க விளக்கம் எழுதுவீங்களானா 7 கடல் மையானம் எழுத முடியாதுன்னு சொல்றோம். 7 கடல் மையானாலும் எழுத முடியாது, அந்த அளவுக்கு இதுல விளக்கம் பொக்கிஷம் இருக்குங்க. மரங்கள்லாம் எழுதுவானா, உலகத்தில் இருக்க மரங்கள் எழுதுவானாலும் எழுத முடியாதுங்கிற அந்த அளவுக்கு இதுல விளக்கம் இருக்குன்னு சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்காம மூடத்தனமா படிச்சுட்டு நாளைக்கு திடீர்னு மவுத்து வச்சு இறப்பு வந்துருச்சுன்னு சொன்னா, யாரெல்லாம் சொன்னாங்களோ, யாரெல்லாம் பின்பற்றினோமோ, எதெல்லாம் கேட்டோமோ, இவங்கெல்லாம் பின்னாடி சாட்சி சொல்லுவாங்களா? அவர் செய்த நன்மை அவருக்கு, தீமை அவருக்கு தானே. ஆனால் வழிகெடுத்தவங்களை எல்லாம் கேட்பான். எப்பா அல்லாவை பற்றி, என்னை பற்றியும், தூதரை பற்றியும், தூதர்களை பற்றியும், இன்னும் வேதத்தை பற்றியும் தப்பாக மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை வழிகெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பாப்பான். ரெட்டிப்பு இல்லை, இன்னும் அதிகமான தண்டனை இருக்கா இல்லையா, வேதனை இருக்கா இல்லையா? இந்த வேதனைக்கு பயப்படணும் இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியாச்சு, நான் சிந்திக்காம உணராம சொல்லிட்டேன் அப்படின்னு இதை 4 பேர் பின்பற்றினாங்கன்னா, இல்லை 40 பேர் பின்பற்றினா, இது அப்படியே பரவிட்டே போமே. இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு. அப்ப பின்பற்றக்கூடியவங்க எல்லாருடைய பாவம் யாரை சேரும்? யார் அதை வழிகெடுத்தாங்களோ, வழிகாட்டினாங்களோ, தவறா வழிகாட்டினா அவங்கள போய் தானே சேரும். எப்படி ஒருத்தருக்கு நன்மையை தூண்டி அந்த நன்மை அப்படியே பெருகிட்டே போச்சுன்னா அந்த நன்மையெல்லாம் நம்மள சேரும். ஒரு தீமைக்கு வழிகாட்டி அல்லது ஒரு தப்பான ஒரு வழிகாட்டிட்டா அந்த தப்பான வழியில போனவங்களுடைய பாவங்களை யாரை சேரும்? பயப்படணுமா இல்லையா? அதனால் சோசியல் மீடியாவில் போடக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. கொஞ்சமாக குர்ஆனை நல்லா சிந்திச்சு உணருங்க. இது உண்மையா போய் 4 10 வாட்டி படிச்சு பார்த்துட்டு இதை நம்ம சரியா சொல்லணுமே, அது நம்ம வாழணும். அல்லாஹ் சொன்னா நீங்க வாழா நிலை பேசாதீங்கன்னு சொல்ல, அப்படி சொல்லுவது அல்லாஹ் இடத்துக்கு வெறுக்கத்தக்கதா இருக்கு. நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு, அப்படி சொல்லுவது அல்லாஹ் இடத்துக்கு வெறுக்கத்தக்கதா இருக்குங்க. எவ்வளவு பெருமையா எல்லாம் தெரிஞ்சு அந்த அவங்க பேச்சிலே தெரியும், அவ்வளவு பெருமை தெரியும். அந்த அளவுக்கு பெருமை நல்லா சொல்ல, பெருமையாளர்கள் எல்லாம் நேசிப்பதில்லை, பொறுமையாளர்களையும் பயபக்தியாளர்களையும் உள்ளச்சமுடையவர்களையும் பணிவுடையவர்களையும் எல்லாம் நேசிக்கிறான். நீங்க மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுறீர்களே, உங்களை நீங்க சிந்திக்க வேண்டாமா, உங்களை நீங்க மறந்து விடுவீங்களேன்னு கேட்கிறானே. இப்ப நம்ம அத்தியாயம் 36ல் 1 பார்ப்போம். 36 அத்தியாயம் யாசின் சூரா. இதுல 82 வசனம் இருக்குது. யாசின் யாசின் என்ன யா சீன், தூய்மையாளர்களே, அல்லது ஓ மனிதனே, சீனா இன்சானும், ஓ மனிதனே. சரி, இங்க யாசின் அப்படிங்கிற அதுக்கான விளக்கம் சிந்தனையோட பிடிக்கும். ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இது குர்ஆன் என்ன சொல்றான்? ஞானம் நிறைந்தது சொல்றான், சத்தியம் செய்யறான். இந்த குர்ஆன் ஞானம் நிறைந்தது. இவன் சத்தியம் செய்யறானா இல்லையா? ஞானம்னா என்ன? தெளிவானதுன்னு அர்த்தம். விளக்கமானது, தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாதது, தூய்மையானது. இது அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்டது. ஞானம் உடையவருந்து ஞானம் இறக்கப்பட்டிருக்கு. யாவற்றையும் அறிந்தவர் போல் உங்கள் வேறு யாரும் அறிவிக்க மாட்டாருன்னு சொல்றான். அப்ப ஞானம் நிறைந்திய குர்ஆன் மீது சத்தியமாக. நிச்சயமா நீர் தூதரில் உள்ளவராவீர். நிச்சயமாக நீர் தூதரில் யார்கிட்ட சொல்றான்? நபிட்டு சொல்றான். நீங்க தூதர், என்னுடைய தூதரா நான் அவங்களை எடுத்திருக்கிறேன், நீங்க போய் தூது செய்தி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நேரான பாதை மீது, சத்திய பாதையின் மீது வழிகாட்டக்கூடியவர்களா இருக்கு. மிகைத்தோனும் அருளுடையனால் இறக்கி அருளப்பட்டது. மிகைத்தோனும் அருளுடையனால் இறக்கி அருளப்பட்டது. என்னைக்காச்சும் யாசின் சூரா தமிழ்ல படிச்சிருக்கோமா? அது ஓதும்போது எவ்வளவு கடகடன்னு வேகமா ஓதுறமே. நிறுத்தி அல்லாஹ் என்ன குர்ஆன் சொல்றான்? நிறுத்தி நிதானமா ஓதுவீராக, சிந்திப்பீராக. நிறுத்தி நிதானமா ஓதுதல் இல்லை, சிந்தித்தல், உணர்தல். இங்க ஓதுற சடங்காகி போச்சு, மந்திரம் ஓதுற மாதிரி ஆகி போச்சு. யாசின் மந்திரமா ஆக்கிட்டாங்க.
யாசின் மட்டும் இல்லை, குர்ஆன்ல எல்லாத்தையுமே மந்திரமாக்கிட்டார். ஏன்னா புரியாமல் விளங்காமல் வேக வேகமாக ஓத வேண்டிய இந்த திராவிய தொழுவும் பார்த்தீங்கன்னா 30 நாள் இந்த ரம்ஜான் நேரத்தில் 30 நாள் திராவிய தொழுவாங்க. அப்போ தொழு வைக்கும்போது எவ்வளோ கடன்னு ஓதுறாங்க, சீக்கிரம் முடிச்சிடணுன்றதுக்காக. ஃபாத்தியா ஓதுற, ஃபாத்தியானா முதல்ல என்ன, அதில் என்னென்ன ஓதுவாங்க விளக்கணும்ல. அந்த ஃபாத்தியா ஓதுறவர் வந்து நான் இது இந்த சூறா ஓதுறேன், அல்ல இந்த சூறாவில் என்னென்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுல ஓதணும், சொல்லிட்டுல படிக்கணும். இவருக்கும் ஓதுறதுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாது. அதில் என்னத்த பயம் வரும், என்னத்த உள்ளச்சம் வரும், என்ன சொல்லியிருக்கான்னு புரியும். இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி தானே. இப்படி ஓதுறதுக்காக கொண்டாந்து தூதர் கொடுத்தாங்க நமக்கு. ஒன்றுமே விளங்காமல் புரியாமல் ஓதுறதுக்காக இங்கே முகமது நபிக்கு இத்தனை வருஷம் பாடுபட்டு இத்தனை வருஷம் கொண்டாந்து அந்த வகையை கொண்டாந்து கொடுத்தாங்க. சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க சொல்ல வேண்டாமா? அப்ப என்ன சொல்ற, மிகைத்தோனும் அருளுடையவனால் இறைக்கு அருள பெற்றுதா. எச்சமூகத்தாரின் மூதாதையர்கள் எச்சரிக்கையின்மையின் காரணமாக இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களோ இவர்களை நீர் எச்சரிக்கை செய்வதற்காக. இவர்களின் பெரும்பாலோர்கள் மீது நிச்சயமாக வாக்கு உண்மையாகிவிட்டது, ஆகவே இவர்கள் நம்பிக்கொள்ள மாட்டார். இவர்கள் பெரும்பாலோர் மீது வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது, அவர்கள் நம்பிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் நம்ம ஓதுறோம் தெரியுமா? யாசின்ல இதை தான் சொல்லப்படும் நமக்கு தெரியுமா? ஓதுறவங்களுக்கு தெரியுமா? கேட்கறவங்களுக்கு தெரியுமா? இது எப்படி நன்மையாக மாறும்? இதில் உள்ளச்சம் வரணும்ல. உள்ளச்சம் கொண்டு இதில் வந்து நம்ம நன்மையை தீமை பிரித்தறிஞ்சு நம்மளோட குணக்கேடுகள் நீக்கி நல்ல குணங்களில் வாழணுமா இல்லையா? இதுதான் ஓதுற நமக்கு தெரியாம போதையில் இருக்கும்போது தொழில்கிட்டு இருக்காதுன்னு சொல்றான். போதைனா என்ன? போதைனா என்ன? நான் என்ன பேசுறேன் எனக்கே தெரியாது, நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரியாது. இப்போ பேசி நாளைக்கு இல்லைன்றவேன். குடியாரம் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சுன்னுவாங்க. இவன் குடியாரம் பேச்சா நம்பாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போதையில் உளறிட்டு இருக்கான்னுவான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவனே சொல்லுவான் நாளைக்கு நான் அப்படிலாம் சொல்லி எனக்கு தெரியும், நான் பேசி எனக்கு தெரியாதுவான். அப்போ போதைன்னா என்ன? தெளிவில்லாத பேச்சு, தெளிவில்லாமல் பேசுறது இல்லையா? அப்போ போதையில் இருக்கும்போது தொழிலுக்கு நெருங்காதீங்கன்னு சொன்னா என்ன சொல்றான்ல, நீங்க தெளிவில்லாமல் எந்த காரியம் செய்ய வேண்டாம், எதையும் பேச வேண்டாம்னு சொல்றான். அப்போ குர்ஆனை வந்து தெளிவோட படிங்க, நிதானமா படிங்க, தெளிவு பெறுங்க, சிந்திங்க, அதில் நீங்க வாழ்க்கை காய்க்கொள்ளுங்கன்னு சொன்னா நீங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களும் தெரியும். வெள்ளிக்கிழமை ஏதோ யாசின் ஓதுறேன், ஆயத்துக்குள்ளே ஓதுறேன், அப்போ எகலா சூறா ஓதுறோம், இதுக்கு உள்ள நன்மை. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். சொல்லக்கூடியவங்கலாம் நானும் பயப்படணும், நீங்களும் பயப்படணும், ஓதக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயப்படணும், சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயப்படணும் இல்லையா? எத்தனை பேரை வழிகெடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு எத்தனை லைக்கு, இதில் எத்தனை வியூவர்ஸு, இது அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே போகிறாங்களே. இவங்க ஒருத்தர் சொல்ல இவங்க நான் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணேன், அந்த 10 பேர் இப்படி ஷேர் பண்ணிட்டே போகிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு அல்லாட்ட போய் சேருமா இல்லையா? கணக்கெடுப்பானா இல்லையா? இவர் 36 இவர்கள் பெரும்பாலோர் மீது நிச்சயமா வாக்கு உண்மையாகிவிட்டது, ஆகவே இவர் நம்பிக்கொள்ள மாட்டார். இதை பத்தி என்ன சொல்றான் அடுத்த ஆயத்து பார்ப்போம். ஏன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கு, உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்த ஆயத்து போயிட்டு இருந்தலாம். இதோடைய சம்பந்தமா 779 போயிட்டு இருந்தலாம். அதாவது அங்க என்ன படிச்சணும், இது நிச்சயமா வாக்கு உண்மையாகிவிட்டது பெரும்பாலோர்கள் மீதுன்னு சொல்றான். பூமியில் பெரும்பாலோர்களை நீ பின்பற்றுவீர்களானால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் வருத்துவது. பெரும்பாலான யாரு? பூமியில் பெரும்பாலோர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவர் அல்லாஹ்வின் பாதையை வழிகெடுத்து விடுவார்கள், அல்லாஹ்வின் பாதை விட்டு வழிகெடுத்து விடுவாங்க சொல்றான். அது மாதிரி இவர்கள் மீது வாக்கு உறுதியாகிவிட்டது. யார் மீதுன்னு பாருங்க, 779. இன்னும் நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்றே ஆக்கிவிட்டோம். நரகத்தண்டே படைத்திட்டோம். மற்ற வசனங்களை மற்ற குர்ஆன் மொழிபெயர்ப்பு வரும். இது டாக்டர் மசூலுமானுடைய மொழிபெயர்ப்பு. ஏன்னா எல்லாம் படைக்கும் போதே நரகத்தினே படைச்சுன்னா அது அநியாயமாச்சு. ஒரு கூட்டம் நரகத்துக்குனே படைச்சிருக்கான், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்குனே படைச்சிருக்கான்னு சொன்னா அது அநியாயமாச்சு. ஆனா படைச்சிட்டான். உங்களுக்கு அழைச்சிட்டு யார் எடுத்து சொல்றதுக்காக படைச்சிருக்கான். இறைவன் எந்த பாகுபாடும் பார்க்கல இல்லையா? நரகத்தினே படைக்கப்பட்டவர்கள் என்ன அதுக்கு முன்னாடி என்ன அநியாயம் செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க? அல்ல சொர்க்கத்தினே படைக்கப்பட்டவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன நன்மை செஞ்சாங்க? இப்பதானே படைக்கிறான், புதுசா படைக்கிறான்ல. அப்படி இறைவன் படைக்கும் போது என்ன சொல்றான்னா, உங்களில் அழகி செல்வர் யார் என்று சொல்வதற்காக தான் படைச்சுங்க. இந்த அழகி செல்வருக்கு தான் கூலி கொடுக்கப்படும். அப்படிங்கும்போது படைக்கும் போதே இறைவன் நரகத்தினே படைச்சிருவானா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. அப்படி எண்ணம் இருக்கு. காஃபிகள் அவங்களாம் நரகத்தினே படைக்கப்பட்டவர்கள், நம்மளாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் சொர்க்கத்தினே படைக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் களிமா சொல்லிட்டா போதும்,
என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம களிமா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது பிறக்கும்போது குழந்தையுடைய காதுல பாங்க் சொல்லிடலாம், இறக்கும்போது அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுத்துடலாம், எல்லா பாவம் கழிஞ்சு போயிடும், ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு நீங்க யாரையும் படைக்கல, நரகத்துன்னு யாரும் படைக்கல. அழகி செல்வர்களுக்கு தான் சொர்க்கமும், தீய செல்வர்களுக்கு நரகமும் நல்லா வீச்சிருக்காங்க. இதுதான் விதி. அப்ப 7/179 இன்னும் நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே ஆக்கிவிட்டோம், ஏன்னா அவருடைய செயலின் காரணமாக. அது கீழே ஒரு வசனத்துக்கு கீழே அதை படிக்கும் போது அது விளக்கம் கிடைக்கும். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள், பெறுவதில்லைன்னு அர்த்தம். இருதயம் இருக்கு, அதை கொண்டு நல்லுணர்வு சிந்திச்சு உணர்றது கிடையாது, பிரித்து உணர்றது கிடையாது. யார் எதை சொன்னாலும் கேட்க வேண்டியது, மூடத்தனமா அப்படியே பின்பற்ற வேண்டியது, சடங்கு பின்பற்ற வேண்டியது. அப்ப அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, இருதயம் இருக்கு, இருதயத்தை கொண்டுதான் நீங்க சிந்தித்து உணர்வுன்னு சொல்றான். ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள், பெறுவதில்லை. அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை, அகப்பார்வை. அவர்கள் காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பது, நல்லதை கேட்பது கிடையாது. அகத்துல அகப்பார்வையும் உள்ளுக்குள்ள ஒரு செய்தி இருக்குல்ல, அதை கேட்கறது இல்லைங்கிறாளாம். அதாவது எப்பயுமே உணர்வா இருக்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம செய்தியை கேட்க முடியும். ஒரு புத்தகம் படிக்கணும், இந்த குரான் படிக்கணும், ஏதோ ஒன்று பார்த்தாலும் அந்த கண் பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்வை பார்த்துட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள படிக்கிறது நமக்கு தெரியும் தானே. வாயத்தை வந்து படிக்காத மனசுக்குள்ள ஒரு படிப்போம். அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள அகப்பார்வையிலையும் இருக்கு, அக செய்திகளும் இருக்கு, அதை கேட்கணும். அப்ப அவருக்கு பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லைங்கிறான். ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள், இத்தகையோர் விலங்குகள் போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடவர், இவர்கள் தான் அலட்சியம் செய்தவர்கள் சொல்றாங்க. அப்ப அலட்சியம் உடையவர்களை பத்தி அல்லா சொல்லிட்டு இருக்கான். அலட்சியமா இருக்காங்க, அல்லாவுடைய செய்திய, உங்களுடைய காலம் நெருங்கிட்டு இருக்கு, இப்படி உங்களுடைய காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிட்டே இருக்கு, அதனால அலட்சியமா இருக்காதீங்க. அப்ப யாசின் சூறாவில் எந்த குரான்ல எதை ஓதுனாலும் சிந்தனையோட ஓதணுமா இல்லையா? அந்த 82 வசனத்தை படிக்கணுமா இல்லையா? என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா? இல்ல, அந்த 82 வசனத்தையாச்சும் படிச்சா சொல்லியிருக்காங்களா யாசின் சோகிறவங்க? காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல. அற்ப பொருளுக்கு விற்று விடாதீங்கன்னு சொல்லும் போது, அற்ப பொருளுக்கு அல்லாவுடைய வசனங்களை விற்று விடாதீங்கன்னு சொல்றான். இவங்க காசுக்காக ஓதிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். யாசினை ஓதிட்டேன், பாத்தியா ஓதிட்டேன், மவுலுது ஓதிட்டேன், எனக்கு குர்ஆனை ஓதிட்டேன், கத்தம் ஓதிட்டேன், அதெல்லாம் பாவமா இல்லையா? இது வாழ்க்கைக்கு வழிகாட்டல். என்ன ஓதுன்னு தெரியாது, போதையில் இருக்கும்போது நெருங்காதீங்கன்னு சொன்னான். போதை மாதிரி தான், அப்படியே ஒண்ணுமே எனக்கும் புரியல, கேட்டவங்களுக்கும் புரியல. இது எவ்வளவு பெரிய வழிகேடு. சரி, மறுபடியும் 36 அத்தியாயத்துக்கு இதெல்லாம் ஞானம் மீது குர்ஆன் மீது சத்தியமாக. சரியா? 47 24 29. சரி, 47 24 29. 47 24. மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? மேலும் அவர்கள், நீங்கள் தான் சொல்றான், நம்மளதான் சொல்றோம். மனிதர்கள் இந்த குர்ஆனை, இந்த குர்ஆன் வந்து மனிதர்களுக்கானது, ஒரு மதத்துக்கான கிடையாது, ஒரு வகுப்பாருக்கானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இஸ்லாமியன்னு சொல்றவங்க மட்டுமே கிடையாது, இது மனிதர்களுக்கானது. குர்ஆன் வந்து பொதுவானது, பொதுமறை. இறைவன் பொதுவானவன், எந்த ஒரு மதத்துக்கானவும் கிடையாது. தூதர் மதத்தை போதிக்க வரல, சடங்கு கற்பிக்க வரல, அவர் பொதுவானவர். அப்ப எங்களுடைய தூதர், எங்களுடைய குர்ஆன், எங்களுடைய அல்லாஹ் அப்படி இல்லை, இது நம்முடைய மனிதர்களுக்கான, இறைவன் மனிதர்கானவன், தூதர் மனிதருக்கானவர்கள். தூதர் என்ன செய்றாங்க? மனிதர்களுக்கு தான் போதிக்க வர, மதத்தை போதிக்க வரல. அப்ப இந்த குர்ஆன் வந்து மனிதர்களுக்கானது. என்ன சொன்ன? அவர்கள், அதாவது மனிதர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறேன். ஒவ்வொரு சூறாவையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு ஆயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? யாசின் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? யாசின் ஓதுறனே, இது எத்தனை வசனம், இது என்ன சொல்லியிருக்காங்களா, இது எப்படி நம்ம வாழ்றோமா இல்லையே? அப்ப இந்த குர்ஆனை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறானு, அல்லது அவர் இதயங்கள் மீது அவர் பூட்டு போட்டுருக்கணுமா? இருதயங்கள் மீது பூட்டு போட்டுருக்கான்னு. இந்த யாசின் சூரா குர்ஆனுடைய இருதய பகுதின்னு சொல்றாங்களே, அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய இருதயங்கள் பூட்டு போட்டுருக்கான்னு கேட்கிறான். இந்த குர்ஆன் முழுக்க இருதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, மனதை ஒழுங்குபடுத்தக்கூடியதா இருக்கு. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கிய மீது சத்தியமாக, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கிய மீது சத்தியமாக, அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்து வைத்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றடைந்து விட்டார், யார் அதை உதாசமாக தோல்வியடைந்து விட்டார். இப்போ அந்த ஆன்மாவை தவறு விட்டுட்டோம், நினைவூட்டுதலாக அந்த ஆன்மாவை நினைவூட்டு கொடுத்தா இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை படிக்கும்போது நம்ம இருதயங்கள் நடுங்கணும், உள்ளட்சம் அதிகரிக்கணும், பயபக்தி அதிகரிக்கணும், தீய குணங்கள் நீங்கணும், நல்ல குணங்கள் மேலோங்கணும் இல்லையா? அப்ப நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, இந்த குர்ஆன்ல ஒரு இதய பத்தியும் தனியா சொல்லி எப்படிலாம் அலங்காரமான வார்த்தைகள் பேசுறாங்க, உள்ளட்சமான வார்த்தைகளை பேசணும். அப்ப இந்த குர்ஆனை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா கேட்கிறார், அல்லது அவர் இதயத்தில் அவர் இதயங்கள் பூட்டு போட்டிருக்கான்னு கேட்கிறார். இது
47 29. அல்லது எவருடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் கபடங்களில் அல்லது வெளிப்படுத்த மாட்டான் என்று எண்ணுகிறார்களா? அப்படியே நோய் இருக்குங்கிறா. யார் சிந்திக்காம பெருமையை கொண்டு பேசிட்டு இருக்காங்களோ இதயத்தில் நோய் இருக்குங்க. பெருமை என்ற நோய் இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இதை கொண்டு மக்கள் வழிகெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதயம் தூய்மையடைறதுக்காக தான் குர்ஆனை தவிர, குர்ஆனுக்கு ஒரு இதயம் இருக்குன்னு சொல்லி எப்படி வழிகெடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம? அப்படி எங்கேயாச்சும் குர்ஆன்ல இருக்குதா? இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, ஒரு ஆயத்தை மட்டும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னா மற்ற வசனம் என்ன? இது என்ன சொல்றாங்க சில பேர், இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க, அது பலகீனமான ஹதீஸ்ல இப்படி இருக்குன்றது அது பலகீனமான ஹதீஸுங்கிறாங்க. ஆனா இங்க மக்கள்கிட்ட பரவுறது என்ன? மக்கள்கிட்ட பலகீனம் இருக்குல்ல. கஷ்டம் நீங்கணும், துன்பம் நீங்கணும், வியாபாரம் அதிகரிக்கணும், நோய் நீங்கணும், ஏதோ ஒரு பயம் நீங்கணும் அப்படின்னா உடனே யாசினை ஓதுங்க, எக்லாஸ் ஓதுங்க, இல்லைன்னா ஆயத்து குர்சி ஓதுங்க. அது ஓதுறது மட்டும் இல்லை, வீட்டில் படம் போட்டு வச்சுக்கோங்க, கையில் பாக்கெட்டில் வந்து புத்தகம் மாதிரி வச்சுக்கோங்க, அங்கங்கே ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தாபிசை சுற்றி கையில் வச்சுக்கோங்க. இதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, 39ல் 22, அத்தியாயம் 39ல் 22, 22 23, அத்தியாயம் 39ல் 22 23. ஏன்னா இது மதம் கடந்து குர்ஆனை அறியணும், மதம் கடந்து குர்ஆனை பார்க்கணும், மொழி கடந்து நம்ம குர்ஆனை உணர வேண்டியது இருக்குது. ஆனால் எல்லா மக்களுக்கும் இதை போய் சேரணும். ஏன்னா நிறைய பேர் புரியாமல் இருப்பாங்க. என்னன்னா வந்து இஸ்லாம் இப்படி ஓதிட்டு இருக்காங்களே, இது நன்மையா இருக்குமே, இப்படி ஓதி பார்க்க வராங்கல்ல, பள்ளியாசலுக்கு ஓதி பார்க்க வராங்களா இல்லையா? ஓதி ஊதுறாங்களா இல்லையா? ஓதி தண்ணி தொளிச்சு விட்றாங்களா இல்லையா? வரவங்களாம் தண்ணி தொளிச்சு விட்ற வேண்டியது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு எல்லா சடங்குலையும் இது ஒரு சடங்கு தானே. எந்த மார்க்கில் சடங்கு இல்லையோ, மூட நம்பிக்கை இல்லையோ, இங்கே வளர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே பள்ளியாசலில் போயிட்டு எல்லாம் கீழே நிற்கிறாங்க, உடனே என்ன செய்யறாரு, ஓதி பார்த்து தண்ணி ஊதுறாரு, ஓதி விட்டுறாரு. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை சாந்தம் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ, நல்லா நிதானமா படிக்கும். அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு விலகி எவருடைய இருதயங்கள் ஈவு இறக்கமற்றதா ஆகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பயங்கரமான வழிகேட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டு விலகி விட்டதோ அவருடைய இருதயங்கள் ஈவு இறக்கமற்றதா இருந்துள்ளது, அச்சமற்றதா ஆகிப்போச்சு, இறக்கம் இல்லாத குணமாச்சு, தீய குணங்கள் அதிகமாயிருச்சு. அவருடைய சுயநலவாதியா இருப்பாங்க, யாருமே இறக்கம் கூடலாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பயம் இல்லை. அவர் கேடுதான். இத்தகையோர் பயங்கரமாக வழிகட்டி இருக்கிறார்கள். 39 23 அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக. நல்லா கவனிக்கணும். குர்ஆன் வந்து படிக்கும்போது நிதானமாக படிக்கணும், சிந்தனையோட படிக்கணும் இல்லையா? அப்போ மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக வேதத்தை அறிக்கலான்னு சொன்னான். அழகான ஹதீஸ்ன்னு சொன்னான். அழகானதுன்னு மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய, உள்ளட்சத்தை அதிகரிக்கக்கூடிய, இதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய செயலை அழகாக்கக்கூடிய அழகான செய்திகளை கொண்டதாக. செய்தி ஹதீஸ்னா செய்தி, ஹதீஸ்னா செய்தி. இது அல்லாட்ட வந்த செய்தி. குர்ஆன் வந்து முழுக்க அல்லாட்ட வந்த செய்தி, தூதரால் கொடுக்கப்பட்ட செய்தி. ஆக மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக, செய்திகளை கொண்டதாக வேதத்தை அறிக்கையுள்ளார். ஒன்றுக்கொன்று உண்மை கொண்டிருப்பதாகும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை ஒன்றுக்கொண்டு உண்மை கொண்டிருப்பதாகும். திரும்ப திரும்ப தியானிக்கூடியதாங்கிறான். திரும்ப திரும்ப தியானிங்கிறான், சிந்திங்கிறான், உணருங்கிறான். திரும்ப திரும்ப தியானிக்கூடியதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ அவருடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. இந்த குர்ஆனை ஓதும் போது, சிந்திக்கும் போது, உணரும் போது தோள்கள் சிலிர்த்துணுங்கிறான், சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவருடைய தோள்களும் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவிலே இழக்கின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியா. இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழி செலுத்துகின்றான். இதன் மூலம், இந்த வேதத்தின் மூலம், இந்த குர்ஆன் மூலம் தான் நாடியவர்களை, தன்னை நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகளில் விட்டு விடுகின்றானோ அவர் நேர்வழி நடத்துவர் எவரும் இல்லை. நீங்க ஜிக்ருன்ற பேர்ல, ஜிக்ருன்னா சிந்தனை அர்த்தம். இந்த ஜிக்ருன்ற பேர்ல என்ன செய்யறாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அப்படியே ஆடி ஓதிக்கிட்டே இருப்பான். தஸ்பீஹ் வச்சுக்கிட்டு, ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு, ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு, அதோடய இத்தனை நிமிஷம் நான் ஓதிட்டேன், இத்தனை கவுண்ட், இத்தனை எண்ணிக்கையில் நான் வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கேன், அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கேன். சடங்கு தானே இது. இங்க என்ன சொல்றேன், குர்ஆனை ஓதும் போது, சிந்திக்கும் போது, உணரும் போது, உள்ளட்சம் அதிகரிக்கும் போது உடம்புனா சிலுத்து போயிடும். இருதயம் சிலுத்து போகணும், தோள்களும் சிலுத்து விடுகின்றன, தோள்களும் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவில் இழகின்றன. வருதா? நமக்கு பயம் வருதா இல்லையா?
24:37. குரான் எடுத்து எல்லா வசனத்தையும் எழுதி வச்சு படிக்கணும். 24:37. மனிதர்களை அல்லாவை தியானிப்பதை விட்டும், இறைவனின் கட்டளைக்கு அடிபடுதலை விட்டும், தூய்மையானவற்றை கொடுப்பதை விட்டும், அவருடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பாரமாக்க இருதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றமடையுமே, அதனாலே அவர் அஞ்சுவார்கள். பயபக்தியுடையவர்கள். குரானை படிச்சு சிறுசான பயம் வரும், பக்தி வரும், உள்ளச்சம் வரும். என்ன சொல்றா? மனிதர்களை அல்லாவை தியானிப்பதை விட்டும், இறைவனுடைய கட்டளைக்கு அடிபடுதலை விட்டும், தூய்மையானவற்றை பிறர் கொடுப்பதை விட்டும், அவருடைய வாணிபமும் கொடுக்கல் வாங்கலோ பராமுக மாட்டா, கவனம் குறைவா இருக்க மாட்டாங்க, நம்ம கவனத்தோடு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவருடைய இருதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் நடியுமே, அந்த நாளை அஞ்சியவர்களா இருப்பாங்க. இந்த அச்சம் இருக்கா நம்மள்கிட்ட? யாசின் சூறா ஓதுனா போதுமா? ஆயத்துல் குர்சி ஓதுனா போதுமா? இக்லாஸ் ஓதுனா போதுமா? பலக் சூறா ஓதுனா போதுமா? எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அல்லாஹ்க்கு எத்தனை பேர் எத்தனை பேர் வழிகட்டாங்களோ எல்லாத்துக்கும் எல்லாரும் பதில் சொல்லி ஆகும். அவங்களுடைய பாவம் சேர்த்து மொத்தம் மூட்டமா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருவான்ல. இந்த நீ தானே பலி கெடுத்த, அந்த பாவத்தை நீயே சுமத்துக்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அடுத்து 6:125. அத்தியாயம் 6:125. அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யாரை விரும்புகிறானோ அவருடைய இருதயத்தை சமாதானத்துக்காக விசாலமாக்குகிறான். அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருடைய இருதயத்தை சமாதானத்துக்காக விசாலமாக்குகிறார். யாரையும் வழிதர விட்டு விடுகின்றானோ அவருடைய மனதை வானத்தை ஏறுபோன் இதயத்தில் போல் இறுகி சுருங்கும்படி செய்கின்றான். இவ்வாறு நம்பிக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் வேதனை ஏற்படுத்துகின்றார். யார் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு நேர்வழி கேட்கிறாங்களோ அவர் இதயத்தை, எப்படி இந்த குரான் முழுக்க இதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, விசாலமாக்கக்கூடியதா இருக்கு, இதயத்துக்கு பலப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஆனால் சொல்றேன், விசாலமாக்க வேண்டிய விரும்புகிறாரோ அவருடைய இதயத்தை சமாதானத்துக்காக விசாலமாக்குகிறான். சாந்தம் சமாதானம் இருந்து அந்த இதயமா ஆக்கிறேங்கிறான். யாரை அவன் வழிகட்டு விட்டுகின்றானோ, வழிதவரை விட்டு விட்டானோ அவருடைய மனதை வானத்தில் ஏறுபவன் போல், கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், கீழே மலை மேலே ஏறி கீழே பார்த்தா எப்படி இருக்கும், மனம் எப்படி சுருங்கி போயிடும், எப்படி பதட்டமாயிரும், எப்படி ஏரோப்ளேன்ல மேலேருந்து பார்த்தா கீழே எப்படி மனம் எப்படி இருக்கு. அப்போ ஒரு பயமும் பதட்டம் வரும்போது சுருங்கி போதா இல்லையா? அந்த மாதிரி எப்பயுமே சுருங்கி தரமா வச்சுருக்கிறான், சுருங்கிபடி செய்கின்றான். இவ்வாறு நம்பிக்கொள்ளாதவர்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கொள்ளாதவருக்கு, இறுதி நாள் மீது நம்பிக்கொள்ளாதவருக்கு, தூதர் மீது நம்பிக்கொள்ளாதவருக்கு, இந்த வேதத்தின் மீது நம்பிக்கொள்ளாதவர்களுக்கு, இந்த வேதத்திற்கு ஒவ்வொரு வசனத்தின் மீதும் உள்ளட்சம் இல்லாதவர்களுக்கு வேதனை ஏற்படுத்துறேங்கிறாங்க. 6:126. இதுவே உங்களுடைய இறைவனின் நேரான வழியாகும். இதுவே இந்த வேதம், இந்த குர்ஆன், இதுவே உங்களுடைய இறைவனின் நேரான வழியாகும். செவியேற்கும் மக்களுக்கு நிச்சயமாக அத்தாட்சிகள் நிச்சயமாக விரிவாக்கி இருக்கின்றோம். செவியேறும் மக்களுக்கு, சிந்தனை உள்ள மக்களுக்கு, செவியேறும் மக்களுக்கு அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் விரிவாக்கி இருக்கின்றோம் சொல்றோம். அடுத்து 35:38. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களுடையும் பூமியுடைய ரகசியங்களை நன்கறிந்தவர், இருதயங்கள் இருப்பவற்றிலே நிச்சயமா அவன் நன்கறிந்தவன். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களுடையும் பூமியுடையும் ரகசியங்களை நன்கறிந்தவன், இருதயங்களில் உங்களுடைய இருதயங்களில் இருப்பவற்றையெல்லாம் நிச்சயமா அவன் நன்கறிந்தவன். அப்படிதானே? அப்ப இருதயத்தில் இருக்க அல்லாஹ் தெரியுமா தெரியாதா? நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, நயவஞ்சம் இருக்கா, அல்லது உள்ளட்சம் இருக்குதா, எல்லாமே தெரியுமா இல்லையா? ஏன்னா மனிதன் நாம் படைத்தும் அவருடைய மனம் நான் என்ன பேசுவேன்னு அறிவுங்கிற 50:16. 50:16. மேலும் நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம், அன்றையும் அவன் உயிரை விட அவனுக்கு சமீபமா இருக்கின்றோம். உயிரை விட சமீபமா இருக்குங்கிற அவங்க மனசு நீங்க என்னாலே போதும், உங்களுடைய எண்ணங்கள் அறிஞ்சவனா இருக்கீங்க. நம்ம பிரார்த்தனை பேர்ல கத்தி கேட்கிறோம், கையேந்தி கத்தி கூப்பாடு பண்ணி அதான் சொன்னேன், உங்களுடைய எண்ணங்களை அறிஞ்சுங்கிறேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன எண்றீங்களோ எல்லாமே எனக்கு தெரியுங்க, நல்லதோ கெட்டது எல்லாமே எனக்கு தெரியுங்க, மனசுக்கு எல்லாமே அறிஞ்சவனா இருக்கீங்க இல்லையா? 64:4. வானங்களிலும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகிறான், நீங்கள் ரகசியமாக வைப்பதையும் பகிரமாக வைப்பதையும், அதாவது ரகசியமாக மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிகின்றான். மேலும் இருதயங்கள் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான். இந்த வசனம் எழுதி வச்சுங்க. 50:16, 35:38, 64:4. சரியா? உங்கள் இதயத்திற்குள்ள அறிஞர்கள் 67:3, 67:13. மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது
பகிரங்கமாக ஆக்குங்கள், அதாவது வெளிப்படுத்துங்கள். அவனை மறைச்சு வச்சாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, நிச்சயமா அவன் இருதயங்களில் இருப்பவற்றை அறிகின்றான். அப்ப இருதயங்களில் இருப்பவரோட அறிவு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய தேவைகள் தெரியுமா தெரியாதா? நம்முடைய துன்பம் தெரியுமா தெரியாதா? கஷ்டங்கள் தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுடைய பிரார்த்தனை சத்தமிட்டு காட்ட வேண்டாம், உணர்வா இருங்கிற. எனக்கு தெரியும், நம்பிக்கையோடு இருங்க, பாவமன்னிப்பு கேளுங்க, இல்லையா? அப்போ இந்த குரானை ஓதும்போது எப்படி ஓதணும்? சிந்தனையோடு ஓதணும், நிதானமாக ஓதணும், கவனமாக ஓதணும், உல்லசத்தோடு ஓதணும். அது நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தணும், மனசில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியேறணும், இல்லையா? அதை விட்டுட்டு இந்த குர்ஆனுக்கு இருதயம் இருக்கு, இந்த குர்ஆனுக்கு உருவம் கொடுத்தாச்சு, ஏன்னா இருதயம் இருக்குல்ல, நம்ம உருவம் இருக்கணும்ல, இறைவனுக்கு உருவம் கொடுத்துட்றோம் கற்பனையில. இப்படி ஒவ்வொன்றும் உருவம் இல்லாத ஒரு வழிபாடு தானே இது, உணர்வான வழிபாடு தானே இது. சரி, அது 57:16 எப்படி சிந்திக்காம இந்த யாசனை ஓதுறோங்கிறத நிறைய இடத்த தெளிவுபடுத்திட்டு இருக்கிறான். 57:16 நம்பிக்கொண்டார்களே, அப்படி நம்பிக்கொண்டார்களே, அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் தூதர் மீது நம்பிக்கொண்டார்களே, அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையானதையும், இறக்கியுள்ள இந்த வேதத்தின் உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சும் நடுங்கும் நேரம் வரவில்லையான்னு கேட்குறான். பயம் இருக்குதா? குர்ஆனை படித்தாலும் பயம் வரும், சிந்திச்சாலும் பயம் வரும், உணர்ந்தாலும் பயம் வரும். உணர்தலே இல்லையே, சிந்திக்கிறதும் இல்லை, புரிதலும் கிடையாது. யாரோ ஓதுறாங்க, காசை கொடுத்துட்டேன், வீட்டுக்கு கூட்டு வந்து காசை கொடுத்து ஓத வைக்கிறோம். ஏன்னா அந்த ஓதுறது கூட நமக்கு நேரம் இல்லை. எனக்கு நேரம் இல்லைங்க, சம்பாதிக்க நேரம் இல்லை, எனக்கு வீட்டு வேலைகள் இருக்குது, குடும்பமும் இருக்குது, ஏன்னா என்னுடைய வேலை உலக வாழ்க்கையும் நிறைய வேலை இல்லை. நீங்கள் என்ன காசு கூட வந்து ஓதிட்டு போயிருங்க, இல்லையா? அதே மாதிரி அவங்களும் நினச்சாங்க, சொற்ப காசுக்கு அல்லாவுடைய வசனங்களை வித்துட்டு போயிடுறாங்க. நான் ஓதுறேன், நீங்கள் காசு கொடுத்துருங்க. அப்போ நம்பிக்கொண்டார்களே, அவருக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கி வீட்டில் உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சு நடுங்கும் நேரம் வரவில்லை, இன்னுமா வரலன்னு கேட்குறான். அவங்க நேரம் நெருங்கிட்டு இருக்குப்பா, ஒன்றுமா வரல. மேலும் அவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போட்டு ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு முன்னே வேதம் கொடுக்கப்பட்ட இப்படிதான் ஆயிட்டாங்க, பெரும்பாலும் வழிகட்டு போயிட்டாங்க, பெரும்பாலும் சடங்கு பின்பற்றினாங்க. இப்ப உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டது போல் நீங்க ஆகிவிட வேண்டாம். அவர் மீது நீண்ட காலம் சென்ற பின், அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன. அன்றையும் அவருடைய பெரும்பாலோர் பாவிலாகிவிட்டார்கள், பாவம் செயலாயிட்டாங்க, பெரும்பாலும் பாவம் செயலாயிட்டாங்க. ஏன்னா வேதத்தை சிந்தித்து உணரல, தூதரை பின்பற்றல, இறைவனுக்கு பயப்பில்ல, மூடத்தனமாகவும் முறுக்கத்தனமாகவும் வெறும் சடங்காக பின்பற்றிட்டு போயிட்டாங்க, மந்திரமாக ஓதிட்டு போயிட்டாங்க. குர்ஆனை இறைவனுடைய வேதத்தை மந்திரமாக்க கூடாது. மந்திரம்னா புரியாது, வேதம் புரியும், சிந்திச்சோம். புரிஞ்சா அது வேதம், புரியலன்னா அது மந்திரம். உள்ளச்சம் வந்தா அது வேதம், உள்ளச்சம் வரலைன்னா அது மந்திரம், இல்லையா? சரி, 57:16 படிச்சிருக்கோம். 59:21 நாம் ஒரு மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால், ஒரு மலையின் மீது, மலைன்னு தெரியுமில்ல, இந்த பூமி அசையாது இருக்கும் போட்டு மலையை நிர்ணயிங்கிறான். பூமி ஆடாது இருக்கிறதுக்காக அந்த மலையை அங்கங்கே வச்சிருக்கேங்கிறான். மலை தான் இருக்குது, உறுதியாக இருக்கு, இல்லையா? ரொம்ப உறுதியானது, ரொம்ப எப்படி சொல்றது, படைப்பிலேயே ரொம்ப உறுதியான படைப்பாக இருக்கு மலை. இப்போ அந்த மலைகளை பற்றி சொல்கிறேன். அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்து, அல்லாஹ்வுடைய கட்டளை, குர்ஆனை இறைவனுடைய கட்டளை, இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிறந்து போவதா கண்டிருப்பீர். மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கிச்சேன்னு சொன்னா, அந்த கட்டளை இறக்கிச்சேன்னு சொன்னா, அந்த பயத்துல அது பிளந்து போயிருக்குமா, நடுங்கி பிளந்து போயிருக்குமா. மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் உங்களுக்கு விவரிக்கின்றோம். மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விவரிக்கின்றோம். அப்படின்னா புரியுது, என்ன உதாரணம் சொல்றப்ப? ஒரு மலையே பிளந்து போயிரும்பா, நடுங்கிரும்பா, உங்க இதே நடுங்கலையான்னு கேட்குறான். உங்க உள்ளச்சம் வரலையே, வருதா? உள்ளச்சம் வருதா? பயம் வருதா? பயம் வரலையே. இந்த வாயில தான் அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம், இந்த வாயில தான் வந்து பிரார்த்தனை பண்றோம், இந்த வாயில தான் பொய் சொல்றோம், இந்த வாயில தான் வந்து, இந்த கையில தான் வந்து சடங்கு பண்றோம், இந்த கையில தான் வந்து எல்லா தீ செயலும் செய்யறோம். பயம் வரணும்ல. இந்த வாயை கொண்டு, இந்த நாவை கொண்டு இறைவனை புகழ்ந்தாச்சு, இறைவனுக்கு நன்றி சொல்லியாச்சு. ஆனா இந்த வாயில தான் பொய் புரட்டு, எல்லா குணக்கேடுகள்லாம் இந்த வாயிலே தானே வெளியே வருது. கெட்ட வார்த்தைகள், இல்லை மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த வாயில தானே வருது. நடுக்கணும்ல. இதயத்தை இறைவன் அறிஞ்சவனா இருக்கான், உள்ளத்தை அறிஞ்சவனா இருக்கான், அவன் அறியாமல் எதுவும் ஒன்று கிடையாது. இந்த குர்ஆன் நினைவூட்டுதலா இருக்குது, நினைவூட்டக்கூடிய அந்த உள்ளட்சம் நமக்கு அதிகரிக்கணுமே. அப்ப என்ன உதாரணம் சொல்றான்? ஒரு மலை மீது குர்ஆனை இறக்கிச்சுன்னு சொன்னா, இந்த கட்டளை இறக்கிச்சுன்னு சொன்னா,
அது என்னுடைய பயத்தால் அது நடுங்கி பிளந்து போயிருக்குமே, அந்த மலையே நடுங்கி பிளந்து போயிருக்கும். அப்ப மனிதர் சிந்திக்கப்பட உங்க இதே நடுங்கலையான்னு கேட்குறாங்க. உங்க இதே நடுங்கலையே. உதாரணம் உங்களுக்கு வேலைக்கு இருக்கின்றோம். சரியா? 54:22 அதே 54ல 4 வசனம் வருது. 54வது அத்தியாயத்தில் 4-5 வசனம் வருது. அது 22 பார்ப்போம். குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கியிருக்கவும், எனவே சிந்திப்போர் உண்டா கேட்கிறான். இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு, சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கி இருக்கின்றோம், எனவே சிந்திப்போம். லேசாக்கி இருக்கேங்கிறான். அந்த குர்ஆன் லேசானது. நீங்க சிந்திச்சீங்கன்னா லேசு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திக்க ஆரம்பிச்சோம். அவரோட மொழியில படிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சோம், லேசா இருக்குங்கிறான். எனக்கு தெரியாத மொழியில அதை மற்றவன்கிட்ட படிச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே கேட்டுக்க வேண்டியதான். அரபில எது சொன்னாலும் அப்படி, அரபில எதை சொன்னாலும் அப்படியே ஆமா இதான் குர்ஆன் நடிச்சிட்டு இருக்கோம். அவன் அதிசை சொல்றாங்களா இல்லை வேற ஏதாவது சொல்றாங்களா, கதையை சொல்றாங்களா, ஒண்ணுமே தெரியாது. அரபில சொன்னா குர்ஆன் நடிச்சிட்டு இருக்கோம். இப்படிதான் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுல, எந்த நாடு இல்லை, அரபு நாடுல ஒரு பெண்மணி, ஒரு வியாபாரி, அவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ சந்தைக்கு போகும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டாங்க. அதாவது அவங்க போட்டிருக்க அந்த உடையில வந்து முழுக்க முழுக்க அரபி எழுத்துல நிறைய பதிஞ்சிருக்கு. அரபி எழுத்து நிறைய பிரிண்ட் ஆயிருக்கு. அங்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்னா அவங்க குர்ஆனை அவமதிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அரபி எழுத்துல வந்து முழுக்க முழுக்க அந்த உடை, அவங்க பெண்கள், அந்த பெண் போட்டிருக்க உடையில வந்து அரபி எழுத்து நிறைய வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இது நினைச்சினா அங்கே உள்ள மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னா இவங்க குர்ஆனை அவமானப்படுத்திட்டாங்க, ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறமேல அங்கே வந்து அந்த அதிகாரிகள், அந்த இமாம்கள், அந்த அங்கே உள்ள உலமாக்கள்லாம் வந்து அதை அவங்கள்ட்ட போய் நின்று பேசி என்னன்னு கேட்டேன். எனக்கு இல்லை, நான் வந்து சந்தைக்கு போனேன், எனக்கு பிடிச்சிச்சு வாங்கி போட்டேன் தவிர இது என்ன போட்டுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த அதில் இருக்க அந்த எழுத்துக்கள்லாம் படித்து பார்த்தாங்கன்னா குர்ஆனுக்கு சம்மந்தமே இல்லை. அது அரபில் எதிர்க்கு, அவ்வளோதான். அரபில் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அரபில் பெயிண்டிங்காக இருக்கிறது தவிர குர்ஆனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் மக்களோட எண்ணம் என்ன, அரபினா குர்ஆன் நடிச்சிட்டு இருக்காரு. புரியுது? இது ஒரு உதாரணம். இது நடந்து, இப்போ சம்பவம் நடந்தது, ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தோம். அப்போ அந்த அரபு நாட்டில் அந்த பெண்மணி போட்டுக்க உடையில ஃபுல்லாக அரபி எழுத்தாக இருக்குது. அரபி எழுத்துனாலே குர்ஆன் நடிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சாங்க, மக்களே கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் போய் அதுக்கப்புறம் அந்த அவங்க உலமாக்கள் அவங்கெல்லாம் வந்து அப்புறம் அவங்கெல்லாம் படித்து பார்த்துட்டு இது குர்ஆனுடைய எழுத்து கிடையாதுன்னு சொல்லி. அப்போ அரபினாலே குர்ஆன் வச்சிருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அரபு நாட்டுக்கு போனால் அவங்க குர்ஆன் தான் பேசுகிறான்னு அர்த்தமாயிருமா? அவங்க மொழி, அது தாய்மொழி. அது அவங்க என்ன வேணா பேசுவாங்க, வியாபாரத்தை பேசுவாங்க, குடும்பத்தில் பேசுவாங்க, பிரச்சனையை பேசுவாங்க, திட்டிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, நல்லது பேசுவாங்க, கெட்டது பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்த எல்லாமே. ஏன்னா அது அரபி மொழி, அவங்க மொழியில் அவங்க பேசி ஆகணும். அதனால பக்கத்தில் உட்காந்து நமக்கு தெரியாதனால உட்காந்துட்டு அவங்க எல்லாமே குர்ஆனை படிச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? சிந்திக்க வேண்டாமா? அப்படி சொல்றா, குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கிக்கணும், எனவே சிந்திப்போர் உண்டா. அத்தியாயம் 54:22 அதே மாதிரி 54:32 நல்லா சொல்றான், குர்ஆனை சிந்தித்து அறியும் போது நிச்சயமா எளிதாக்கிருக்கும், எனவே சிந்திப்போர் உண்டா. இது மாதிரி அதில் ஒரு 4 வசனம் இருக்கு. சரியா? இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவர். சிந்திக்கணுமே வேண்டாமா? இது சிந்திக்க, தானும் சிந்திக்காம பிறகு சிந்திக்க விடாம, இல்லையா? அத்தியாயம் 2:44 நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்திருந்தும் உங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள், இன்னும் மனதில் நன்மை செய்யவும் அறிவீர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? வேதத்திலிருந்து நீங்கள் அறிந்திருக்கும், இது வேதம்னு அறிஞ்சிருந்தோம், இது வேதம் அறிஞ்சிருந்தோம், அல்லாட்டினோட செய்திகள், உபதேசங்கள், எச்சரிக்கை சொல்லி அறிந்திருந்தோம், உங்களை நீங்கள் மறந்து விடுவீங்கன்னு சொல்றான். நீங்கள் அப்படி வாழ்றதில்லை, இன்னும் மனதில் நன்மை செய்யுமா, இது நன்மை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு சொல்றேன். இந்த குர்ஆனை ஓதும் போது, சிந்திக்கும் போது, உணரும் போது, மற்றவங்களுக்கு சொல்லி சேர்க்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், உள்ளசத்தோடு இருக்கணும். உண்மையாலுமே அல்லாவுடைய பயம் இருந்தா, உண்மையாலுமே ரசூலை பின்பற்றா இருந்தா, உண்மையாலுமே இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை இருந்தா, நம்ம எடுத்து நான் சொல்லிடுறேன், நான் யூடியூப்ல போட்டுறேன், நான் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிடுறேன்னு சொல்லக்கூடியவங்களாம் எல்லாரும் பயப்படணும். நாளைக்கு அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னா அத்தியாயம் 10:61 அத்தியாயம் 10:61 இன்னும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய மனநிலையாகட்டும் சூழ்நிலையாகட்டும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை பேசினாலும், இந்த குர்ஆன்லேருந்து நீங்கள் எதை பேசினாலும், குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா, எப்படி இந்த 3 பேர் வச்சிருவாங்க. எப்படி இந்த 3 பேராலும் பழி போட்டது. இது அல்லாஹ் சொன்னான்னு சொல்ல வேண்டியது, ரசூல்லா சொன்னதாக சொல்ல வேண்டியது, குர்ஆன் சொல்லுது சொல்லிட வேண்டியது.
அப்போ சொன்னதை அப்படியே நம்ம எடுத்து படிச்சு பார்க்கணும். நம்ம எதை கேட்டோமோ குர்ஆன்ல போய் இந்த எந்த ஆயத்து அவங்கள்ட்ட கேட்கணும். திருப்பி யாரும் கேட்கறதே இல்லை. கமெண்ட்ஸில் கேட்கணும் எந்த ஆயத்தில் போட்டிருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கேட்டதெல்லாம் கதைகள். இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை பேசினாலும், நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும், நீங்கள் அப்படி ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. கவனிக்கிறேங்கிறான். நீங்கள் 2 பேர் பேசினா 3ஆவது கேட்டுட்டு இருக்கேன், 3 பேர் பேசினா 4ஆவது கேட்டுருக்கேன், 4 பேர் பேசினா 5ஆவது கேட்குறேன். நீங்கள் தனித்து பேசாமல் கூட இருக்கேங்கிறான். இப்போ அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை, கேட்டுகிட்டே இருக்கான், செவியேற்பனா இருக்கான். அதுக்கு உதாரணம் சொல்றான். பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் இறைவனுக்கு மறைஞ்சிடுவதில்லை. அவன் அறியாமல் நம்ம எதையும் பேசிட முடியாது. அப்படி கடுகின் கடுகு அதோட வித்து எடை ஆயினும் சரி, அது கற்பாலைக்கு வந்தாலும் கொண்டு வந்துடுவேங்கிறான். நுட்பமானவன். அப்ப வானத்திலோ பூமியிலோ ஒரு அணுவளவும் இறைவனுக்கு மறைந்து விடுவதில்லை. அதை விட சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் விளக்கமான புத்தகத்தில் பதிவு செய்யப்படுது. இப்படி பதிவு செய்யப்படுது. ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுதுங்கிறான். நம்முடைய பேச்சுக்களும் செயல்களும் சரி பதிவு செய்யப்படுது. அதனால் பயப்படணும், அல்லாஹ்க்கு பயப்படுவோம். எங்கள் இறைவனே, நாங்கள் செய்யாதே பிறகு சொல்வதை விட்டும் இன்னும் சத்தியத்தின்படி வாழ்க்கை சாட்சியால் வாழ பொருட்டு எங்களுக்கு உதவி செய்வாயாக. நாங்கள் உனக்கும் இறுதி நாளுக்கும் அஞ்சக்கூடியவர்களாகும், இந்த தூதரை பின்பற்றக்கூடியதாகும், வேதத்துக்கு சாட்சியாளரை எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நேரான பாதையின் மீது எங்களை வழிநடத்துவாயாக. நிச்சயமா எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாகும். இந்த பிரார்த்தனை வச்சுங்க. திருப்பி 36 ஒன்று படித்து பார்ப்போம். இந்த 36 யாசின் சூறாவை முழுசா படிங்க. எல்லாரும் எடுத்து முழுசா ஒரு நாள் படிச்சு பார்க்கணும். நிதானமாக படிக்கணும். திருப்பி அதில் பாருங்க, தூய்மையாளர்கள் யாசீன், சரியா? ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இதுல இந்த கடைசியில 71 பார்த்தீங்கன்னு சொன்னா 36 70 உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. இந்த குர்ஆனை செய்து உயிரோடு இருப்பவர்கள் சரி படிக்கிறேன். ஆகவே உண்மை 114 ஆகவே உண்மை அரசனாகிய அல்லாஹ் மிக உயர்ந்தவன். இன்னும் உங்களுக்கு இறைவனால் வகையா அறிவிக்கப்பட்டு அது முழுமை அடைவதற்கு முன்னரே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல நீங்க அவசரப்பட வேண்டாம். என் இறைவனே, ஞானத்தை எங்களுக்கு அதிகரிப்பாயாக என்று வேண்டுவீராக. என் நபிக்கும் சொல்றான், குர்ஆனை படிக்கும் நமக்கும் சரி. அதில் குர்ஆனுக்கு விளக்கத்தை கேட்கணும், அதுபடி வாழணும். அதுக்கப்புறம் சாட்சி ஆகணுமே தவிர அப்படி வாழாம குர்ஆனை விளங்கிக்காம புரியாம யாரோ சொன்னதை கேட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எதையோ படிச்சுட்டு தான் நன்மை நினைச்சிட்டு இருக்க வேண்டியது. அதில் யாசின் சூரா குர்ஆனுக்கு இருதய பகுதி இருக்கும். எல்லாமே முக்கியமானது, எது ஒன்றும் சிறப்பு கிடையாது. எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான். எல்லா இதுமே, எல்லா வசனங்களுமே, ஒவ்வொரு வசனமும் சரி, அது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அது மாதிரி குர்ஆனை படிக்கும்போது என்ன செய்யணும், இறைவனை கல்வி ஞானத்தை அதிகரிச்சு கொடுன்னு கேட்கணும். விளக்கம் சொல்ல அவசரப்பட வேண்டாம்னு சொல்றான். ஆனால் இங்கே அவசரப்பட்டு தான் நிறைய பேசுறோம். இது பாவத்தை கொண்டு போய் சேர்த்துரும். சரியா? இப்போ நம்ம இறைவனை கேட்போம், எங்களோட எங்கள் கல்வி ஞானத்தை அதிகரிப்பாயாக. நிச்சயமா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சந்ததிகளுக்கும் இந்த சடங்குகளை விட்டும் மூட நம்பிக்கையை விட்டும் இந்த தவறான பாதையை விட்டும் வழிகட்டவர்களின் பாதையை பின்பற்றுவதை விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இன்னும் மேலே பார்ப்போம். அடுத்தடுத்து நிறைய வசனங்களை பார்த்துட்டு வரும். அல்லாஹ் உதவி செய்வான்.